மாரி செல்வராஜனுடைய இயக்கத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கிற காலமாடன் திரைப்படத்தை பார்த்தாச்சு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. படம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அதை கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் என்று யோசிக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் குப்பை படங்கள் மேவி கொண்டு போயிடும். ஆகவே கட்டாயம் எல்லாரும் இந்த படத்தை போய் திரையரங்கில் பாருங்கள். காலமாடன் படத்தில் புதுசாக ஒன்றும் இல்லை. மாரி செல்வராஜ் தான் சொல்லி கொண்டிருக்கிற அரசியலை திருப்பியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை வேறொரு களத்துக்குள்ளே இருந்து சொல்லியிருக்கிறார். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். மாரி செல்வராஜனுடைய படங்கள் நிறைய வெளியாகி இருக்கு. எல்லா படத்தையும் ஒரே படத்தில் பார்த்த ஒரு உணர்வு இந்த படத்தை பார்க்கக்குள்ள இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு கபடியை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். ஒரு ஒரு விளையாட்டு படம் என்று சொன்னாலே அது பெரும்பாலும் வெற்றியில் தான் போய் முடியும். காலமாடன் போய் அந்த வெற்றியை சுகீகரிக்கக்குள்ள அந்த வெற்றிக்கு பின்னுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்குது, எவ்வளவு வலி இருக்குது என்றதை அழுத்தமாக மாரி செல்வராஜுக்குரிய பாணியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. படம் அட்டகாசமாக இந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் கட்டாயம் இந்த படத்தை திரையரங்கில் போய் பார்க்கணுமென்று சொல்லி திருப்பியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தை நான் பார்க்கணுமென்று சொல்லி யோசித்ததுக்கு ஒரு காரணம், நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் இந்த படத்தினுடைய ஒரு சுவரொட்டி ஒன்று வெளியிட்டிருந்தவங்க. இதுதான் அந்த சுவரொட்டி. இந்த சுவரொட்டியே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. கட்டாயம் இந்த படத்தை போய் பார்க்கணுமென்று சொல்லி யோசிச்சிருந்தேன். எனக்கு இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்கு வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கையில் படம் போய் பார்த்தேன், நிறைவாக இருந்துச்சு. அந்த படம் என்ன இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு அந்த படத்தை பற்றி கதைக்க வச்சிருக்குது. இதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் மீண்டும் ஒரு சமூக போராளி என்றதை நிரூபிச்சிருக்கிறார் காலமாடனூடாக.